நேட்டோ அமைப்பு விரைவில் முடிவுக்கு வரும் என சர்வதேச அரசியல் நிபுணர்கள் கூறும் நிலையில் அதற்கான காரணங்கள் குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம். இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் சோவியத் ஒன்றியமும் அமெரிக்காவும் உலகின் வல்லரசாக உருவாகின. இதில் மேற்கு ஐரோப்பிய நாடுகள் முதலாளித்துவ நாடாக இருந்ததால் கம்யூனிச சோவியத்தின் வளர்ச்சி இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தின. இதன் காரணமாக அமெரிக்கா தனது ஐரோப்பிய ஆதரவு நாடுகளை ஒன்றிணைத்து சோவியத்தின் விரிவாக்கத்தை தடுத்து நிறுத்த நேட்டோ என அழைக்கப்படும் வடக்கு அட்லாண்டிக் பாதுகாப்பு அமைப்பு என்ற இராணுவ அமைப்பை உருவாக்கியது. எனினும் சோவியத் ஒன்றியமே கலைக்கப்பட்ட பின்னரும் நேட்டோ தொடர்ந்து தனது அமைப்பை விஸ்தரித்து வந்தது. ஈராக் போர், ஆப்கானிஸ்தான் போர் என பல்வேறு போர்களில் இந்த அமைப்பில் உள்ள நாடுகள் ஒரே அணியில் இணைந்து போரிட்டன. இத்தகைய நிலையில் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்றதும் நேட்டோ அமைப்பை கடுமையாக விமர்சிக்க தொடங்கினார். இதனால் நேட்டோ அமைப்பில் பெரும் பிரச்சனை ஏற்பட்டது. நேட்டோவுக்கு அமெரிக்காதான் அதிக பங்களிப்பு வழங்குகிறது என்றும் நேட்டோவுக்கு நிதியை சரியாக வழங்காத நாடுகளை ரஷ்யா தாக்கினால் நான் அந்த நாடுகளை பாதுகாக்க மாட்டேன் என்றும் ட்ரம்ப் கூறினார். இது ஐரோப்பாவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் இனியும் பாதுகாப்புக்கு அமெரிக்காவை சார்ந்து இருக்கக்கூடாது என்றும் தனி ஐரோப்பிய இராணுவத்தை உருவாக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் எழுந்தன. இதனைத் தொடர்ந்து நேட்டோ நாடுகளில் ஒன்றான டென்மார்க்குக்கு சொந்தமான கிரீன்லாந்தை அமெரிக்காவுக்கு சொந்தமாக்கப் போவதாக ட்ரம்ப் கூறி வருகிறார். அதிலும் அதற்காக இராணுவத்தை பயன்படுத்தும் திட்டம் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளது நேட்டோ நாடுகளுக்கு இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு டென்மார்க் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகளும் ட்ரம்புக்கு கண்டனம் தெரிவித்தன. இந்த நிலையில் தற்போது ஈரான் யுத்தத்தின் போது ஸ்பெயினில் உள்ள ரோட்டா மற்றும் மோரான் ஆகிய இராணுவ தளங்களை அமெரிக்கா தனது ஈரான் தாக்குதலுக்கு பயன்படுத்திக் கொள்ள அமெரிக்கா ஸ்பெயினிடம் அனுமதி கோரியது. ஆனால் இதற்கு ஸ்பெயின் அனுமதி மறுத்த நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஸ்பெயினை கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் தேவைப்படும் இடங்களுக்கு நாங்கள் போர் விமானங்களை கொண்டு செல்வோம், எங்களை தடுக்க எவருக்கும் அதிகாரம் இல்லை என ட்ரம்ப் கூறியுள்ளது ஐரோப்பாவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே நேட்டோ அமைப்புக்கு அமெரிக்காவில் ஆதரவு குறைந்து வரும் நிலையில் ஐரோப்பாவிலும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இதுபோன்ற நிகழ்வுகள் விரைவில் நேட்டோ அமைப்பு முடிவுக்கு வருவதையே குறிப்பாக சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.